இந்த காணொளியில் கோயிலின் அமைவிடம், சிறப்புகள், தல வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். நாம எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போயிருப்போம். ஆனா அங்க சிவபெருமானோட ஆவுடையில பெருமாள் நின்ற கோலத்துல காட்சி தரத எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணு அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை உணர்த்துற இந்த ஒரு அரிய சிறப்பை நாம இங்க மட்டும்தாங்க பார்க்க முடியும். அது மட்டுமில்லாம 108 திவ்ய தேசங்கள்ல 107வது தலமான திருப்பார்கடலை மனுஷ உடம்போட போய் பார்க்க முடியாது. அந்த குறையை தீர்த்து அதே திருப்பார்கடல் தரிசன பலனை நமக்கு கொடுக்கறதுக்காகவே பெருமாள் இங்க எழுந்தருளியிருக்காருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது திருவோண நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கான மிகச்சிறந்த பரிகார தலமாவும் விளங்குதுங்க. இந்த அற்புதமான கோயிலோட மூலஸ்தானத்துல நம்ம பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோடு ரொம்ப கம்பீரமா நின்ன கோலத்துல அருள் பாலிக்கிறாரு. இவருக்கு துணையாக தாயார் அலர்மேல் மங்கை என்ற திருநாமத்தோடு பக்தர்களோட குறைகளை கேட்டு அன்போடு அருளை வாரி வழங்குறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி புண்டரீக மகரிஷி அப்படிங்கிறவரு பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் யாத்திரை போயிட்டு இருந்தாரு. அப்போ இங்க வரும்போது உள்ள சிவலிங்கம் இருக்கிறத பார்த்துட்டு, அடடா, நாம பெருமாள் கோயிலுக்கு பதிலா சிவன் கோயிலுக்கு வந்துட்டோமேன்னு நினைச்சு வெளியே போனாரு. அப்போ ஒரு பெரியவர் அங்க வந்து, நீங்க பார்த்தது பெருமாள் சந்நிதிதான்னு சொல்லி மகரிஷிய மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போனாரு. உள்ள போய் பார்த்தா அந்த பெரியவர் வேற யாருமில்லைங்க, சாட்சாத் சிவபெருமான்தான். அவரு அந்த ஆவுடையில ஏறி நின்னு பெருமாளாகவே மாறி சிவன் வேற விஷ்ணு வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான்னு மகரிஷிக்கு உணர்த்தினாரு. இதுதாங்க இந்த ஆலயத்தோட மிகச் சுவாரஸ்யமான தல புராணம். இந்த கோயிலோட இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா, நாம எப்பவும் பெருமாள் கோயில்கள்ல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உற்சவர் மூர்த்தியத்தான சொர்க்க வாசல் வழியா வந்து பாப்போம். ஆனா உலகத்திலேயே இங்க மட்டும்தாங்க மூலவருக்கு சொர்க்க வாசலோட சேர்த்து மொத்தம் 3 வாசல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. வைகுண்ட ஏகாதசி நன்னாள்ல இந்த சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு நம்ம மூலவரையே நேரடியா தரிசிக்கிற ஒரு மாபெரும் பாக்கியம் இங்க கிடைக்குது. இப்படி ஒரு அமைப்ப பாக்குறதே ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமுங்க. மூலவரத் தாண்டி இங்க என்னென்ன பிற சந்நிதிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அழகிய ஸ்ரீ ஆண்டாள் சந்நிதி, பாமாருக்மணி சமேதமா இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் சந்நிதின்னு சிறப்பான சந்நிதிகள் நிறைய இருக்கு. அது மட்டுமில்லாம பக்த ஆஞ்சநேயர், 9 நாக தேவதைகள் மற்றும் பெருமாளோட வாகனமான அஷ்டநாக கருடனுக்கும் இங்க தனித்தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சந்நிதிகள் எல்லாமே மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கிற வகையில இருக்குங்க. கோயிலுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு நேர் எதிரா ரொம்ப அழகா ஒரு தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. புண்டரீக மகரிஷி இங்க வந்து சாமி தரிசனம் செஞ்சதால இந்த தீர்த்தத்துக்கு புண்டரீக தீர்த்தம் அப்படின்னே பேரு வந்துருச்சு. இது இத்தலத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய தீர்த்தமா கருதப்படுதுங்க. இந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வந்து வழிபட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நம்ம தல புராணத்துல பார்த்த மாதிரி புண்டரீக மகரிஷி இங்க சாமி தரிசனம் செஞ்சு பெரிய பேரு பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சந்திரனோட மனைவியும் திருவோண நட்சத்திரத்தோட அதிதேவதையுமானவங்க தன்னோட கணவரோட சாபத்தை தீர்க்கணும்னு இங்க வந்து ரொம்ப கடுமையான தவம் இருந்து பெருமாளை வழிபட்டிருக்காங்க. அவங்களோட பக்திய மெச்சி பெருமாளும் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அருள் பாலிச்சிருக்காரு. பொதுவா 27 நட்சத்திரங்கள்ல திரு அப்படிங்கிற அடைமொழியோட வரது திருவோணமும் திருவாதிரையும் தான். அதனாலதான் திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க தங்களோட பிறந்த நட்சத்திரத்தப்பவோ அல்லது ரோகிணி, அஸ்தம், 3ஆம் பிறை நாள்களிலேயோ இங்க வந்து அபிஷேகம் செஞ்சா கல்வி அறிவு பெருகும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது மட்டுமில்லாம கல்யாண தடை இருக்கிறவங்க நெய்தீபம் ஏத்தி தாயாருக்கு 108 மஞ்சள் கிழங்குல மாலை கட்டி போட்டா சீக்கிரமே கல்யாணம் கைகூடும்னு சொல்றாங்க. குறிப்பா காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள், வக்கீல்கள், ஆடியோ சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாம் தங்களோட தொழில் சிறக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி வந்து தரிசனம் செய்றாங்க. இங்க சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுங்குறதால சிவனுக்கு உரிய பிரதோஷ வழிபாடும் ரொம்ப சிறப்பா நடக்குதுங்க.
இந்த கோயிலோட அமைப்பை பத்தி சொல்லணும்னா, சிவபெருமானோட ஆவுடையில பெருமாள் நிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வரலாற்று ரீதியா இந்த கோயில் ரொம்பவே தொன்மையானதுங்க. கலை நயத்தோடவும் ரொம்பவும் உறுதியாவும் இருக்கிற இந்த அற்புதமான ஆலயத்தை புகழ்பெற்ற பேரரசர் கிருஷ்ணதேவராயர்தான் கட்டியிருக்காருன்னு வரலாற்று தகவல்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு எப்படி போறதுன்னு கேக்குறீங்களா? இந்த கோயில் வேலூர் மாவட்டத்துல காவேரிப்பாக்கம் பக்கத்துல வாலாஜாபேட்டை தாலுக்காவுல அமைஞ்சிருக்கு. சரியா சொல்லணும்னா, திருப்பார்கடல் போஸ்ட் பின்கோடு 632508 அப்படிங்கிற முகவரியில இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. கோயில் திறந்திருக்கும் நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க. காலையில 7:30 மணியில இருந்து மதியம் 12 மணி வரையும், அதுக்கப்புறம் சாயங்காலம் 4:30 மணியில இருந்து இரவு 7:30 மணி வரையும் நம்ம பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.